வெல்கம் டு மை சேனல். நான் ஈஸி. இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம் ஜாஃபர் பற்றி டிப்ஸாக பார்க்க போகிறோம். ஏன்னு சொல்கிறேன், இந்த ஜாஃபரை பற்றி நான் போயிருக்கேன். அதனால இதை நான் வந்து ஃபுல்லாக போட்டால் ஜாஃபர் போகிறவங்களுக்கும் சரி, புதுசாக போகிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி போகிறவங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கும், அதனால அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு. ஆனாலும் சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. இந்த இஷ்யூஸை ரெக்டிஃபை பண்ணதான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய டிப்ஸ்லாம் போட்டிருப்பேன். இன்டர்வியூ டிப்ஸாக இருக்கட்டும், நிறைய டிப்ஸ்லாம் போட்டிருப்பேன். ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும். அதனால அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், பாருங்க. அப்புறம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, யூஸ் அப்டேட்டட் ரெசியூம். எப்பவுமே இங்கே இன்டர்வியூ போனாலும் ஜாப் ஆனாலும் சரி, பர்சனலாக இன்டர்வியூ ஆனாலும் சரி, நீங்கள் அப்டேட் ரெசியூம் கொண்டு போகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஓல்டு ரெசியூம் கொண்டு போகக்கூடாது. நான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். இந்த ஆஃபர் அப்போ வந்து நான் ஓல்டு ட்ரெஸ்ஸிங் கொண்டு போயிட்டேன். சரி நியூவாக நினச்சி நான் அப்படியே கொடுத்தேன். இப்போ தான் செக் பண்ணி ஓல்டு ட்ரெஸ்ஸிங் அதை அப்படியே நேம் மாற்றல. ஃபைல் நேம் ரெண்டு சேம் தான், அது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படி ஓல்டு மட்டும் சேஃபாக இருந்திருக்கு. அதாவது நீங்கள் வந்து பேக்டீரியா ரெசியூமை கொண்டு போகிறது பெஸ்ட்டுன்னு செய்வேன். செகண்ட் பாயிண்ட் வந்து 5+ பில்டிங் காப்பி, அதாவது 5 to 7 மேக்கப் நல்லது. நான் சொல்றேன்னா சாஃப்ட்வேர்ல வந்து ஒரு 10+ கம்பெனி வேற வேறு ஃபீல்டு பேஸ் பண்ணி நிறைய வரலாம். அது கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி நிறைய வகையான ஃபீல்டு பேஸ் பண்ணி நிறைய வரும். அப்போ உங்கள் இன்ட்ரெஸ்டான கம்பெனி போகும்போது ரெசியூம்ஸ் தேவைப்படும். அப்போ நீங்கள் ரெசியூம்ஸை வந்து எடிட் பண்ணி வைக்கலாம், நல்லது. இதில் என்ன அனுபவம்னா, நான் ரெண்டாக கொண்டு போனேன். ரெண்டு தானே முடிச்சு போனேன்னு பார்த்தேன். அப்போ தான் பார்த்து நிறைய கம்பெனி இருந்துச்சு சொல்லிட்டு நியர்பை இருக்க ஷாப்பில் இருக்கிறத நான் அந்த மாதிரி ரெசியூம் பிரிண்டர் எடுத்து திரும்பி உள்ள ஏறி எல்லாத்தையும் அட்டன் பண்ணேன். அதனால் வீட்டிலேருந்தே 5-6 ரெசியூம் எடுத்து வச்சுருக்க நல்லது. அப்டேட் வரைக்கும் பெஸ்ட்டு. தேர்ட் தான் முக்கியமான பாயிண்ட். இது வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது. ஆனால் வந்து சிலரை வந்து ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலரை வந்து அங்கேயே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் தேர்டாக வச்சுருக்கேன். ரெஜிஸ்டர் ஃபார் ஜாப் ஃபேர். இப்போ வந்து நான் போன ஜாப் ஃபேர் வந்து காலேஜில் நடந்துச்சு, என்னோட நேட்டிவ்ல. அது வந்து கவர்மெண்ட் சைடு நடக்கக்கூடியது. ஜூலை 25th ஐ திங்க். மேபி கரெக்டாக சொல்றதில்ல, கரெக்டாக 25 தான் நினைக்கிறேன். அந்த டைம் நான் வந்து ஆஃபர் போயிருந்தேன். அங்கே வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த நியூஸ் பேப்பர் பார்த்தனால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லிட்டு பண்ணிட்டேன். லாகின்ல பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். அண்ட் ஜாப் ஃபைல் பண்ண அப்ளிகேஷன்லேயே அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு அங்கே போய் இந்த காலேஜ் போய் நான் என்ன பண்ணிட்டேன், ஜாப் ஃபேர் நான் அட்டன் பண்ணேன். ஏன்னா இப்போ வந்து 2 டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ரெண்டுலேயும் தான் நடக்கும். ஆனால் அவங்க வந்து சில கவர்மெண்ட்னால நியூஸ் பேப்பரில் வரலாம், அது நம்ம சோஷியல் மீடியா எங்கேயாவது வரலாம். அதெல்லாம் நம்ம அந்த தேடி பார்க்கலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஆன்லைனாக அது அங்கேயே பண்ணுமான்னு டீட்டெயிலாக பார்த்து நம்ம பண்ணுறது பெஸ்ட். ஃபோர்த்து வந்து கேட்லாக் வாங்குறது. அதாவது கேட்லாக் இன் சென்ஸ், இப்போ வந்து சாஃப்ட்வேரில் ஒரு 10-20+ கம்பெனிஸ் இருக்கும். அப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த கேட்லாகில் வந்து இந்த கம்பெனி இந்த ரோலுக்கு இன்டர்வியூ வரேன்னு சொன்னால் பார்க்கலாம். அப்போ நமக்கு கிட்ட கம்பெனியை செலக்ட் பண்ணிட்டு அது எங்கே இருக்குது, எங்கே போகணும்னு நமக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் பார்க்கணும். ஏன்னா நான் கேட்லாக் வாங்கலை. ஒரு 2 இன்டர்வியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்லாக் வந்துச்சு. நான் வந்து எங்கள் அப்பாவோட போகிறேன். கேட்லாக்கோட இன்ஃபர்மேஷன் அப்பாவோட இருந்தாங்க. அவங்ககிட்டேருந்து நான் வாங்கி பார்த்துட்டு இனிமேல் கம்பெனின்னு சொல்லிட்டு பார்த்து நான் இன்டர்வியூ நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். அதனால் எப்பவுமே கேட்லாக் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட்டு. கேட்லாக்கு எங்கே கிடைக்கும், கிரியேட்டிங் கேட்லாக் வாங்கிட்டு எங்கே இன்டர்வியூக்குன்னு பாருங்கள். இந்த ப்ளாக்கு எந்த ரூம் நம்பர் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அட்டன் த இன்டர்வியூ கான்ஃபிடென்ஸ். ஏன்னா இதுக்கு முக்கியமானது இன்டர்வியூ தான். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. பிஃபோர் தட் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண முன்னாடி வீட்டில் இருந்தபடி நமக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் எப்படி பேசணும், இந்த மிரர் டெஸ்ட் பண்ணுங்க. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒன். அண்டு சொல்லணும்னா நிறைய பேருக்கு வந்து அந்த டைமில் ஃப்ளூவெண்ட்டாக வரும், சரி ஃப்ளூவெண்ட்டாக வராது. ஃப்ளூவெண்ட் அவங்களுக்கு வந்து ஈஸி அட்டன் பண்ணலாம். ஆனால் ஃப்ளூவெண்ட்டாக வர அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வரதுனால அந்த மாதிரி சுச்சுவேஷன் கஷ்டம் ஃபேஸ் பண்ணுறாங்க. தயவு செய்து மிரர் டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. இன்டர்வியூ போகிற ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் நீங்களும் ஒரு மிரர் டெஸ்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவேன். அண்ட் முக்கியமான பாயிண்ட் யூஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஃபார்ம்.
எம்ப்ளாய்மெண்ட் ஃபார்ம் வந்து இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வருவாங்களா, அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஃபார்மு. அவங்க எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி வைங்க, அவங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா எம்ப்ளாய் ஃபார்ம் ஃபில் பண்ணாலே பல கம்பெனிஸ் நம்ம கால் வரும், அட்டன் பண்ணலாம். நானும் பல கம்பெனியோட அட்டன் பண்ணி ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. எனக்கு ரோல் வராதனால நான் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டேன். எனக்கு ரோல் வந்து சத்தியமாக நான் வந்து போயிருப்பேன். அதனால் இந்த ட்ரையை கொடுத்தேன். அது இப்போ வந்து சர்ச் பண்ணுறேன். இன்கேஸ் எனக்கு லேட்டான என்னோட ஃபீல் லேட்டான ரோல் வந்து சத்தியமாக அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கை நான் இருக்கேன். அதனால எதுக்கும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஜாப்ஸ் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் பாருங்க. நான் வந்து நேம் டிஎன் ப்ரைவேட் அதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து இந்த லொக்கேஷனில் இதெல்லாம் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லி கிளிக் பண்ணினாலே போதும். கிளிக் பண்ணி அப்ளை பண்ணா போதும். அதோட உங்களுடைய எல்லா வேலையும் உங்களுக்கு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு அங்கிருந்து பல கம்பெனி வந்துச்சு. இந்த மாதிரி கோயம்புத்தூர் சைடு, சென்னை சைடு நிறைய கம்பெனி வந்துச்சு. அப்போ நிறைய நிறைய எனக்கு கிடைச்சது. அதனால உங்களுக்கு கிடைக்காதனால ஸ்கிப் பண்ணேன். ரிலீஸ் கிடச்சது. அதனால நீங்கள் லிங்க்டின் எல்லாம் அதையும் ட்ரை பண்ணுங்க. அதே போல் இந்த இந்த ரோலை ட்ரை பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட். இந்த கவர்மெண்ட் சைடில் கிடைப்பா சைட்டில். ஏன்னா சைட்டில் நிறைய கம்பெனிஸ் போடுவாங்க. நீங்கள் ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே இந்த ரோல் வரும். சிலர் வந்து சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் ட்ரைனிங் வந்து நமக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. அதனால நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் லேட்டர் ஜாப் இருந்தாலும் அதை ட்ரை பண்ண நல்லது. சைட்டை சொல்கிறேன். சைட்டில் வந்து கொஞ்சம் ஜாப்ஸ் நீங்கள் கரெக்டான ஜாப்லாம் கிடைக்குன்னு சொல்ல முடியும். கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும். அதனால அதுக்கு என்னென்ன வேணும் அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டு லேர்ன் பண்ண நல்லது. நீங்கள் அப்ளை பண்ண வைங்க. அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டியாக ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அட்டன் பண்ணி ஜாபில் ப்ளேஸ் ஆக பாசிபிலிட்டி கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் தான் வந்து ஜாப் டிப்ஸு. அண்டு நான் வந்து ரெஸ்யூம் பற்றி நான் ரெடி பண்ணேன். ரெஸ்யூம் என்ன எடுக்கணும் அப்படின்னா ரெஸ்யூமோட வீடியோஸ் கன்ஃபார்மாக போடுவேன். ஆனால் ரெஸ்யூமோட தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜாப் அப்ளை பண்ணுற ரெஸ்யூம் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்ன வேணும், எப்படி இருக்கணும் எல்லாமே. ஏன்னா நான் வந்து ரெஸ்யூம் வந்து என்னோட ஹெச்ஆர் ஹெல்ப்பாக நான் புதுசாக சேஞ்ச் பண்ணி அதை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ரெஸ்யூம் பற்றி ஒன்றுமே தெரியாது ஃபஸ்ட்டு. ஏதோ ரேண்டமாக பண்ணி வச்சு அது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணிடுவேன். பட் நான் இப்போ என்னோட சொந்தமாக பண்ணேன்னா வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய காம்படிஷன் கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய சான்சஸ் ஃபேஸ் பண்ணேன். அதனால ரெஸ்யூம் கண்டென்ட் நான் லேட்டராக டைம் வச்சா போடுறேன். அண்டு என்னென்ன வேணும், எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அது தெரிஞ்ச சீனியர்ஸ் ஆகட்டும் அல்லது பெரியவங்க யாராவது ஒர்க் பண்ணனா அவங்ககிட்டையும் ரெஸ்யூம் பற்றி கேட்டு கேட்டு நீங்கள் பண்ணால் கூட பெட்டர் தான் நான் தான் சொல்வேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல் போட்டால் தான் எல்லா வீடியோஸும் வரும். அண்டு நீங்கள் இது வரைக்கும் எந்த டிப்ஸ் வீடியோ பார்க்காம இருக்குன்னா மறக்காமல் டிப்ஸ் வீடியோ பாருங்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக போட்டிருப்பேன். ஜான்ரேட்டராக இருக்கட்டும், கொஞ்சம் வந்து ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும், நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டுருக்கேன். கொஞ்சம் புக்ஸ் ரிலேட்டடாக போட்டிருக்கேன். அட்டாமிக் ஹேபிட் புக் பற்றி அந்த புக் படிக்கிற பர்சன்ஸ் வந்து புக்கோட இது வந்து யூடியூப்ல இருக்கும், சேனல்ல இருக்கும். நீங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.